அக்கா ஹாப்பி தீபாவளி. அதான் முதல்லயே சொல்லிட்டேன்ல, இப்ப எதுக்கு ரிப்பீட் பண்ற? எங்க அக்காக்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி. அந்த பத்ரி அங்க எதுக்கு வந்தான்? தெரியலையேக்கா. அவன் வரப்போறது உனக்கு முதல்லயே தெரியாதா? சத்தியமா தெரியாதுக்கா. நான் உனக்கு தீபாவளி விஷ் பண்ணிட்டு இருக்கும்போது மம்மி வந்து கூப்பிட்டாங்க. அதுதான் உனக்கே தெரியுமே. ஏன்க்கா என்னாச்சு? சரி, எதுக்கு அவன் கொடுக்கற கிஃப்ட் எல்லாம் வாங்குற? அவன் கொடுத்துதான் நம்ம வாழ வேண்டியது இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. ஆல்ரெடி மம்மி வாங்கி வச்சுட்டாங்க போல. நான் அதை தொட கூட இல்ல. அவன் மானம் கெட்டு போற அளவுக்கு திட்டினாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கான். அவனை என்ன பண்றதுன்னே தெரியல. என்னக்கா அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். சரி, அங்க வேற என்னென்ன நடந்தது? வேற என்னன்னா புரியல. அவன் gift கொண்டு வந்தான். அப்புறம் உன்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அப்புறம் அவன் போயிட்டான். வேற எதுவும் இல்லையேக்கா. அது நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுனீங்களா? அவனோட எனக்கு என்ன பேச்சு? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, அவன் உன்னை ஏதாவது பண்ணானா? என்னக்கா சொல்ற? என்னையா? அப்படி எதுவும் இல்லையே. ஏன், என்ன விஷயம்? ஐயோ, உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானான்னு கேக்குறேன். அப்படின்னா? அதாவது உன்னை ஏதாவது டச் பண்ணானான்னு கேக்குறேன். சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏன் இப்படி கேக்குற? அவன் இங்க வந்து என்கிட்ட உன் கைய பிடிச்சதா சொன்னான். அக்கா, அவன் போய் சொல்றான்க்கா. நான் அவன் பக்கத்துல கூட போல. அவன் போய் தான் சொல்றான்னு எனக்கும் தெரியும். ஆனா கோவம் தாங்க முடியல. அப்படியே விலக்கி எடுத்து. என்னக்கா, என்ன பண்ண? ஹே, இரு. நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? அவனுக்கு ஏதாவது ஆனா உனக்கு என்ன? அதுக்கு இல்லக்கா. நீ கோவப்பட்டு அது பிரச்சனையாகி விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுறது? அதுக்காக தான் கேட்டேன். ஓ, சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு உன்னோட அக்கா இருக்கா, அத ஞாபகம் வச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன? இத சொல்லணுமாக்கா? எப்பவுமே என் அக்கா எனக்கு சப்போர்ட் தான். இனிமே கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. இனிமே அந்த பத்ரிய வீட்டு பக்கமே விடாத. அவன் ஒரு விஷம். அவனை நீ நம்பிடாத, ஓகேவா? சரிக்கா. சரி, நான் வச்சிடறேன். ஹாப்பி தீபாவளி. நீ மட்டும் ரிப்பீட் பண்ணலாமா? சரி சரி, ஹாப்பி தீபாவளி. பாய்க்கா. பாய். ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு என்னைய பாத்துட்டு இருக்க? இல்ல, இது எப்படி ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்க. அதான் ஆசினி சொன்னாலே. உங்க கை விளக்குல பட்டுருச்சுன்னு ஆசினி சொன்னா. ஆனா இது பட்டா மாதிரி தெரியலையே. கையில எண்ணெய ஊத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். சிந்து, பத்ரி நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஜெயம்மா சொன்னதை செய். இத போட்டு விட்டுரு. என்ன நடந்தது? ஏய், அதான் சொன்னாலே. போய் சொல்லாத. எண்ணெயை ஊத்துனது ஹாசினின்னு எனக்கு தெரியும். இத பார், பொண்ணுங்க கிட்ட விளையாடாத. நெருப்பு மாதிரி சுற்றுவாங்க. அந்த நெருப்புல உன் வாழ்க்கையே எரிஞ்சு போயிடும். ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் வந்து நிறுத்து. அது நான் ஒண்ணு சிந்து இல்ல. நீ எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு நம்புறதுக்கு. இது எனக்கு புதுசு இல்ல. நீ காலேஜ் டைம்ல என்னென்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பண்ணத அப்பவே நீ நிறைய பொண்ணுங்க கிட்ட பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன மறந்துட்டியா?
ஆனா நீ இப்ப பண்றது மட்டும் ஏஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. ஏஜுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் அவரு வீட்டுக்குள்ளேயே நடக்குதுன்னா சும்மா இருக்க மாட்டார் அவரு. அப்புறம் நீயும் இங்க இருக்க மாட்ட, உன் இன்ஸ்பெக்டர் வேலையும் இருக்காது, ஒரே நாள்ல குப்பைக்கு போயிடுவ. ஹாசினிய பார்த்தா முறைக்கிற எங்களை போய் அவகிட்ட கூடி குறுக்கி நிக்க வச்சிடாத. ஹாசினி கிட்ட நீ என்ன செட்டப் பண்றேன்னு முழுசா தெரியல. ஆனா அது ஏஜுக்கு தெரிஞ்சா சாட்டை எடுத்துருவாரு. ஆனா அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி நானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. இன்னைக்கு இந்த ஆசனியை தலை குனிய வச்சுட்டாலே. என்ன பண்றது? ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இப்படியே போனா டைவர்ஸ் கிடைக்காது. நாம தான் கிடைக்க வைக்கணும். ஸ்வேதா மனசு வச்சா காரியம் முடிஞ்சிரும். பத்ரிக்கு ஸ்வேதா ஒரு மெசேஜ் அனுப்புனா எல்லாம் முடிஞ்சிரும். ஆனா அவ அனுப்ப மாட்டா. அதான் அவ போன் இருக்குல்ல, நம்மளே அனுப்புவோம். என்ன அதிசயமா இருக்கு? ஸ்வேதா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. டியர், நீங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட். அதுலயும் அந்த ரிங் செம. ஹாப்பி தீபாவளி, ஐ லவ் யூ. அட்ரா பத்ரி, உன் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஸ்வேதா எப்படி இவ்ளோ சேஞ்ச் ஆனா? எல்லாம் அத்தை போட்ட சாம்பிராணி. எப்படியோ சக்சஸ். ஜூஸ். டியர், நீங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட். அதுலயும் அந்த ரிங் செம. ஹாப்பி திவாலி, ஐ லவ் யூ, ஸ்வேதா. உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு உன் புருஷன் கேஸ் போட்டிருக்கானா?
கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கா? ஸ்வேதா மேட்டரை பத்ரி சொல்லிட்டானோ? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. கண்ணு கலங்கிருக்கே, என்ன விஷயம் சொல்லு. அது அது வந்து கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான். கண்ணுல தூசி விழறதுக்கும் அழறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சிந்து, என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? என்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்காங்கறத நான் எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா எப்படி? பண்டிகை நாள் அதுமா நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கும் சங்கடமா இருக்கும்ல. சிந்து ஏன் டல்லா இருக்கா? இந்த ஹாஸ்னி என்ன பஞ்சாயத்து பண்றா? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, மனசுல இருக்கிற பாரமாவது தீரும்ல. சரி விடு, என்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல. உனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட சொல்லு. கவலைய மனசுல போட்டுக்கிட்டு குமஞ்சா உடம்பு தான் கெட்டு போகும். யார்கிட்டயாவது நம்ம பிரச்சனைய ஷேர் பண்ணிக்கிட்டா புதுசா ஒரு வழி கிடைக்கும். நாமளே புலம்பி தவிச்சா அப்புறம் தப்பு தப்பா தான் முடிவெடுப்போம். இந்த வீட்ல யார்கிட்டயாவது சொல்லி உன் பாரத்தை இறக்கி வை. என்ன நடக்குது? சிந்துக்கு என்ன பிரச்சனை? கண்கலங்கி இருக்க. சிந்து ஏன் வாழ வைக்கிறா? அங்க பாரு, அதோ ஏஜே கூட இருக்காரு. அவர்கிட்ட வேணா உன் பிரச்சனையே சொல்ல. உன் வருத்தத்துக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட சொல்லு. நீ கண் கலங்கறதுக்கான பிரச்சனைய அவர்கிட்ட ஷேர் பண்ணு. நீ சொல்றத அவரு சும்மா மட்டும் கேட்டுட்டு அப்படியே போக மாட்டாரு. அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லுவாரு. இந்த வீட்ல உன் பிரச்சனைய சொல்றதுக்கு சரியான ஆளு ஏஜே தான். போய் சொல்லு. போய் தைரியமா சொல்லு. இந்த அப்பாவியான சிந்துவுக்கு கேவலமான பத்ரி புருஷன். சிந்து அழறதுக்கு காரணம் பத்ரியாதான் இருக்கும். ஒருவேளை ஸ்வேதா விஷயமா கூட இருக்கலாம். சிந்து மூலமா ஏஜேவுக்கு போய் ஸ்வேதா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தா எனக்கும் நல்லதுதான். ஏஜே என்ன இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது அவங்க? டிராபிக் பத்தி ஏங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? 10 நிமிஷத்துல எனக்கு ஃபுட் அவங்க கஸ்டமர் கையில இருக்கணும், புரியுதா? நான் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க கூடாது. இது நீங்க பண்ணலனா ஐ அம் கோயிங் டு ஃபயர் யூ. என்ன வேணும்? ஏஜே என்ன வேணும்னு இப்படியா மிரட்டுற மாதிரி கேட்பாங்க? சென்ஸ்லெஸ் ஹிட்லர். அது வந்து என்ன சொல்லு. ஒன்னும் இல்ல. இதோ சொல்ல வந்தியே சொல்லு. அது தீபாவளி விஷ் பண்ணலான்னு வந்தேன். ஹாப்பி தீபாவளி. Thank you. Wish you the same. Yeah sir, நான் பேசிட்டேன். Not an issue. வந்துரும். 10 minutesல வந்துரும். இந்த ஹிட்லர் எதையாவது பொறுமையா கேக்குறாரா? சிங்கத்தோட வாலை மிதிச்ச மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உருன்னு கத்துறது.
சிந்துவோட முகத்தை பார்த்தா தீபாவளி விஷ் பண்ண வந்த மாதிரியா இருக்கு. இது கூட ஹிட்லரால கண்டுபிடிக்க முடியலையே. சிந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம முழுங்கிட்டு வருத்தத்தோட போறா. ச்சே. போடா, சிந்து போயிட்டா. நம்ம மேல சந்தேகமே வரல. பத்ரி செம்மையா பர்ஃபார்ம் பண்றடா. ஓகே. போனு எங்க வச்சேன்? மேல. ஓ. இங்கதானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? ஐயோ, ஸ்வேதா வேற மெசேஜ் பண்ணிருக்கா. வேற யாரும் பாத்திரக்கூடாதே. இங்கேயே காணோம். இதுலயும் இல்ல. எங்க வச்சேன்னு தெரியலையே. ஏய், என்னாச்சு? அம்மா, என் ஃபோன் உன் கையில எப்படி வந்துச்சு? என் கையில போன் வந்துருச்சுன்னு கவலைப்படுறீங்களா இல்ல ரகசியம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயப்படுறீங்களா? ஏய், என்ன ரகசியம்? என்ன உளற நீ? அட பாவி, உனக்கு என்ன குறை வச்ச? இப்படி எனக்கே துரோகம் பண்ற? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏய், சித்து, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இத பார்த்தும் உன்னை நம்ப சொல்றியா? சிந்து, நான் சொல்றது கேளு. அது ஃபேக் மெசேஜ். நான் எதுக்காக உனக்கு துரோகம் பண்ண போறேன்? அதுதான் நானும் கேக்குறேன். எனக்கு எதுக்கு துரோகம் பண்றீங்க? இந்த மெசேஜ் ஃபேக்கா இல்ல நீ ஃபேக்கா? இந்த போன்ல ஸ்வேதாங்கற பேர் தெளிவா இருக்கு. இது உனக்கு ஃபேக்கா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சொல்றது கேளு. இதுக்கு தான் அன்னைக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணியா? ஃப்ரெண்டுக்குன்னு போய் சொல்லி அப்ப நீ தப்பிச்சிட்டல்ல. ஆனா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சிந்து, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? போத நிறுத்து. நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இனிமே உன்கிட்ட பேச எதுவும் கிடையாது. பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன சிந்து சொல்ற? ஆமா, நான் ஏஜே கிட்ட சொல்ல போறேன்.